தேவனால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரம். அவர் இயேசு கிறிஸ்து பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். யோவான் 3:30. தலைப்பு: தியாக சிந்தை. இன்றைய மிஷனரி புனித மார்ட்டின். மண்ணில் பிறந்தது கிபி 316 ஆண்டு. விண்ணில் சென்றது 8/11/397 ஆண்டு. ஊர் சபேரியா. நாடு ஹங்கேரி. தரிசன பூமி இத்தாலி. அது ஓர் குளிர்காலம். எங்கும் பனிக்கட்டிகள். சாலை ஓரத்தில் ஓர் ஏழை மனிதன் குளிரினால் மிகவும் நடுங்கிக் கொண்டிருந்தான். அவன் அரை நிர்வாணத்துடன் பரிதாபமாக காட்சியளித்தான். காலாட்படையின் சத்தம் கேட்க போர் வீரர்களை உற்று நோக்கினான். உதவி செய்வாரற்று குளிரினால் நடுங்கிக் கொண்டிருந்த அந்த ஏழை மனிதனுக்கு தம் போர்வையை 2ஆக கிழித்து ஒன்றை அவன் உடலில் போர்த்தினார் பரிசுத்த மார்ட்டின். இலகிய மனம். பிறர் கஷ்டப்படுவதைக் கண்டு சகியாதவர். ஆண்டவரின் மேல் அதிக பற்று கொண்டவர். இதனால் தன் போர் வீரர் தொழிலை விட்டு துறவியானார். தன் வருமானங்கள் அனைத்தையும் ஏழைகளுக்கு கொடுத்தார். கிபி 353 ஆண்டு ஆல்பஸ் மலையை கடக்கும் பொழுது வெள்ளைக்காரர்களிடம் சிக்கிக் கொண்டார். உடைமைகளை பறித்தனர். பொறுமையையும் நிதானத்தையும் உடைய அவர் கிறிஸ்துவின் அன்பை அவர்களுக்கு செயலில் காட்டினார். தன்னை கொல்ல சதி செய்த கொள்ளையர்களை மனம் திரும்ப செய்தார். மக்களின் வேண்டுகோள்களுக்கும் தேவைகளுக்கும் இணங்கி ஆயரானார். அநேக சீடர்களை உருவாக்கினார். அவர்களுடன் மர குடிசைகளை அமைத்து அங்கேயே தங்கினார். 80 துறவிகள் இவருடன் இணைந்தனர். அற்புதங்கள் நிகழ்த்தும் ஆற்றலால் மரித்தவர்களையும் நோயாளிகளையும் உயிர் பெற செய்தார். விசுவாசத்தால் தளர்ந்தவர்களை திடப்படுத்தினார். உண்மை கிறிஸ்தவராய் ஏழைகளின் வாழ்வை வளமடைய செய்தார். இவரின் கல்லறையின் மேல் தேவாலயம் ஒன்று கட்டப்பட்டு அவர் புகழை பறைசாற்றுகின்றது. அன்பரே, ஏழைகளின் வாழ்வு உயர உமது தியாகம் என்ன? வாழ்விலிருந்து வாழ்வுக்கு. உயிருடன் இருக்கும் போதும் மரண தருவாயிலும் ஆண்டவரின் பாதுகாப்பு ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் உண்டு என்கிறார் புனித மார்ட்டின்.